மதுராந்தகம் நகரில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அறிமுக விழா நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ள மறைமலை நகரில் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மறைமலை நகர் நகர செயலாளர் தணிகாசலம் குணாலன் ஏற்பாட்டில் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வருகின்ற 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் அறிமுக விழாவிற்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் கூட்டணி கட்சி அறிமுக விழா பொதுக்கூட்டத்திற்கு செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கவும், தொண்டர்கள் அதிக அளவில் பங்கேற்கவும், குறித்த நேரத்திற்கு மாநாட்டு திடலில் தொண்டர்கள் வந்தடைய வேண்டும் எனவும், உணவு மற்றும் வாகன ஏற்பாடு போன்ற பல்வேறு ஆலோசனைகளை செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மறைமலை நகரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் செல்வகுமார், மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் ஜெயராமன், அமைப்பு செயலாளர் ஈகை தயாளன் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட தலைவர் கணேசன் மூர்த்தி, மாநில துணைத் தலைவர் வாசு, மாநில இளைஞரணி செயலாளர் காரணை ராதாகிருஷ்ணன், மறைமலை நகர் நகர தலைவர்கள் புகழேந்தி, காட்டூர் வெங்கடேசன், மாவட்ட துணை செயலாளர் கமலக்கண்ணன், நகர இளைஞரணி செயலாளர் அருண்குமார் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற அவரோடு அண்ணன் தயாளன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நமக்காக பணியாற்றுவதற்காக இங்கே பாலுத்தேவரும் கணேச முதலியாரும் தொடர்ந்து நம்முடைய அண்ணாமலை அவர்களே, அதனால நம்ம தலைவர் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு மாவட்டமா போய் ஒன்றிய செயலாளர் கேட்டு வர சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த கூட்டம். மற்றபடி மற்ற நேரத்தில் நடக்கிற கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் பேசுறது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இடத்துல தான் வாகன நிறுத்தம் இருக்கும். அங்கிருந்து நடந்து வரணும். பல கோடி மதிப்பிலான நிலத்தை போலி பத்திரம் மூலம் அபகரித்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மாவட்ட பதிவாளர் தீவிர விசாரணை. தென்காசி மாவட்டம் குத்துக்கல்வலசை ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வரும் திமுகவை சேர்ந்த சத்யராஜ் என்பவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து குத்துக்கல்வலசை பகுதியில் உள்ள பல கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலத்தினை போலி பத்திரம் மூலம் அவரது மைத்துனருக்கு பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கோவில் நிலத்தை போலி பத்திரப்பதிவு செய்து அபகரித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தென்காசி மாவட்ட பதிவாளரிடம் புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் அந்த புகாரின் அடிப்படையில் இரு தரப்பினரையும் மாவட்ட பதிவாளர் அழைத்து விசாரணை நடத்திய நிலையில் அடுத்த கட்ட விசாரணை வருகிற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் எனவும், இந்த பத்திரப்பதிவில் மோசடி நடைபெற்றிருப்பதால் துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் எனவும், தொடர்ந்து பத்திரத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் மாவட்ட பதிவாளர் அந்த பகுதி பொதுமக்களிடம் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. மயிலம் தமிழ் கலை அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலைய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கல்லூரி அனைத்து துறை மாணவ மாணவிகள் புது பானையில் பொங்கல் வைத்தனர். இதில் கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு தலைமை தாங்கி பொங்கல் படையலிட்டு தீபாராதனை காண்பித்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி, கயிறு இழுத்தல், உரியடித்தல், கவிதை, கட்டுரை, நாடகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் கல்லூரி துறை பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள KRS அம்மா திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள KRS அம்மா திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் முரளி சங்கர், மாவட்ட தலைவர் பாவாடை ராயன், நகர செயலாளர் மணிகண்டன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் நல்லாவூர் ராஜி, ஜெயராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் பாமக மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பாமக தலைவராக மருத்துவர் ராமதாசையும், பசுமை தாயகம் தலைவராக ஸ்ரீ காந்தியையும் நியமனம் செய்ததை இந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த யார் எவ்வளோ பார்க்க மாட்டோம். ஐயா சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த கூட்டணிக்காகவோ ஐயா சொன்ன வேட்பாளருக்காகவோ இரவு பகல் பாராமல் நம்ம சொந்த பணத்தை போட்டு சொந்த உழைப்பை போட்டு ஐயா சொல்றாங்க, ஐயா தான் ஆணி வச்சுக்கிறாங்கல்ல. கட்சியை பொறுத்த வரைக்கும் கிளை தான் நமக்கு ஆணிவேர். அந்த ஆணிவேர் நல்லா இருந்தால் தான் ஆலமரம் வந்து படர்ந்து நல்லா வளர்ந்து அழகாக செம்மையாக வளரும். அப்போதான் நம்ம நிறைய பறவைகள் வந்து அதில் உட்காரோம், வாழக்கூடிய கூடுதல் கட்டும், எல்லாமே வந்து இன்பமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். மதுராந்தகம் அருகே மாரிப்புத்தூர் செல்லியம்மன் ஆலயத்தில் ஜனநாயகன் திரைப்படம் பல தடைகளை கடந்து திரையில் வெளிவர சிறப்பு பூஜை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாரிப்புத்தூர் ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடித்து வெளிவர உள்ள ஜனநாயகன் திரைப்படம் பல தடைகளை கடந்து திரைக்கு வந்து வெற்றி பெற மாரிப்புத்தூர் ஸ்ரீ பிடாரி செல்லியம்மன் ஆலயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி சார்பில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனைகள் நடைபெற்று அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் கார்த்திக் ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் பாலாஜி, சபரி, சுமதி, சாமிக்கண்ணு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் புலிப்புற கோவில் SNP சங்கர், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். லைனா வந்துரும். அக்கா